கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு புது சிருஷ்டி. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. சங்கீதம் 103:5. சீனாவில் தனது மிஷனரி பணியை முடித்துவிட்டு திரும்பும்போது சுவிசேஷகர் பெஞ்சமினுக்கு வயது 70. 80வது வயதில் கிரேக்க மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். கிரேக்க மொழி புதிய ஏற்பாடு வாங்கி வாசித்தார். கிரேக்க மொழியில் பண்டித்துவமும் பெற்றுவிட்டார். தனது 90ஆம் வயதில் வேதாகம கல்லூரிக்கு சென்று குறுகிய கால பாடத்திட்டம் ஒன்றை கற்றுக்கொண்டார். கடைசி மூச்சு நிற்கும் வரை விடாமல் கிறிஸ்துவுக்காக உழைத்து கொண்டே இருந்தாராம் சீன மிஷனரி பெஞ்சமின். தனது 69ஆம் வயதில் ஹட்சன் டெய்லர் இந்தோனேஷியா சென்று அநேக ஆலயங்களையும் பணித்தளங்களையும் நிறுவினார். 82ஆம் வயதில் தனது மாபெரும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். மனித குணாதிசயங்கள் என்ற அருமையான புத்தகத்தை எழுதும்போது தேயோவுக்கு 90 வயது. அறிவும் அனுபவம் இணைந்து கர்த்தருக்காக நறுமணம் வீச முதிர்ந்த வயது அருமையானது. ஆம், எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, வல்லமையின் தேவனை எப்பொழுதும் தியானிப்பவர்கள் தங்கள் முதிர் வயதிலும் தெய்வீக பலனோடு தான் இருப்பார்கள். ஒருவேளை சரீரம் பலவீனமாயிருந்தாலும் அவர்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவர், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மிகவும் இளமையானவர். ஆவியானவரும் புதிய புதிய கிருபைகளால் அனுதினமும் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போம், எல்லாம் புதிதாயின என்று. ஆம், நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே வயதான காலத்திலும் நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ ஆண்டவர் சித்தம் கொண்டுள்ளார். வேதத்தில் சிமியோன் என்ற மனிதன் ஆலயத்தை விட்டு நீங்காமல் ஆண்டவருக்காக ஜெபித்து கொண்டும் அநேக காரியங்களையும் செய்து கொண்டும் இருந்தார். அந்த வயதான காலத்திலும் ஆண்டவரை ஒரு புது சிருஷ்டியாய், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்கும்போது புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அதே போல அந்த சிமியோன் ஒரு புது சிருஷ்டியாய் இருந்தபடியினால் அவன் தனிமையான நேரத்திலும் ஆலயத்திலேயே தன் நேரத்தை செலவிட்டு ஆண்டவரை காணும் கிருபைகளை அவன் பெற்றுக்கொண்டான். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று அவர் பாடுவதை நாம் கேட்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நமது ஆண்டவரிடம் நாம் பலன் கேட்டு ஒரு புது சிருஷ்டியாய் நமது வாழ்க்கையில் புதிதாக எல்லாவற்றையும் செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் வயதான பலன் ஒடுங்குகிற நேரத்திலும் புது பலத்தோடு புது சிருஷ்டியாய் ஆண்டவரே, கழுகுக்கு சமானமாய் ஆண்டவரே, வாழ வயது அடைந்தவர்களாய் ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் எங்களுக்கு குறித்த வேலையை ஆண்டவரை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்தலும், அப்படிப்பட்ட பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்து புது சிருஷ்டியாய் ஆண்டவரே நாங்கள் இளமையோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தந்துடலும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமீன்.